ரீல்ஸ் மோகத்தில் தாய் திருத்தமாக குழந்தையை காப்பாற்றிய சிறுவன். ரீல்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கும் போது மகளை ஆபத்தில் விட்ட தாய் தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவை போனை கீழே வைத்துவிட்டு தாயார் ரீல்ஸ் எடுத்துக்கொண்டிருந்தார். அப்போது அவருடைய இளைய மகள் அங்கிருந்து வேகமாக சென்று சாலையை நெருங்கிக் கொண்டிருந்தார். அந்த சாலையில் கார்கள் அதிவேகமாக சென்று கொண்டிருந்தன. தன்னுடைய குழந்தை என்ன செய்கிறது என்பதை கண்டுகொள்ளாமல் ரீல்ஸ் மோகத்தில் இருந்த அந்த தாய் நடனமாடிக்கொண்டிருக்கையில் தனது தங்கை அதிவேகமாக வாகனம் செல்லும் சாலையை நோக்கி செல்வதை பார்த்த சிறுவன் அது குறித்து தாயாரிடம் தெரிவிக்க, அதைத் தொடர்ந்து வேகமாக சென்ற அந்த தாய் மகளை காப்பாற்றினார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வரும் நிலையில் ரீல்ஸ் மீது இருக்கும் மோகத்தில் குழந்தையை இழந்து விடாதீர்கள் என அந்த தாய்க்கு பலரும் அறிவுரை வழங்கி வருகிறார்கள். அதேபோன்று உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் இளைஞர் ஒருவர் ரீல்ஸ் எடுப்பதற்காக தனது தார் ஜீப்பின் மேற்பகுதியில் மண்ணை நிரப்பினார். அதை வீடியோவாக பதிவு செய்தார். பின்னர் அந்த ஜீப்பை சாலையில் ஓட்டிச் சென்று ரீல்ஸ் எடுத்துள்ளார். அப்போது ஜீப்பின் மேல் இருந்த மண் காற்றின் காரணமாக சாலையில் விழுந்தது. இதனால் பின்னால் வந்த வாகன ஓட்டிகளுக்கு கடும் சிரமம் ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் உறுதியளித்துள்ளது. இதே போன்று திருப்பதி மலைக்கு பயணம் செய்யும் வாகனங்களுக்கு என கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. தேவையின்றி அதிவேகத்தில் வாகனத்தை இயக்குதல், வாகனத்தில் ரீல்ஸ் எடுத்தபடி பயணம் செய்தல் போன்றவை அங்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான செயல்கள் பிற வாகன ஓட்டிகளுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதனிடையே கார் ஒன்றில் பயணம் செய்த இளைஞர்கள் குழு ரீல்ஸ் வீடியோ எடுத்தபடி காரில் இருந்து வெளியே எட்டி பார்த்து அதகலம் செய்து பயணம் மேற்கொண்டது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி வைரலாகவே காவல்துறையினர் 6 இளைஞர்களின் மீது புகார் பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் அவர்களின் கார், செல்போன் போன்றவை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் திருப்பதி மலையடிவாரத்தில் உள்ள அலிபிரி என்ற சோதனை சாவடி அருகே இளம்பெண் ஒருவர் காரில் வந்தார். காரை நிறுத்தியவுடன் புஷ்பா பாடலுக்கு நடனம் ஆடியதோடு அதை தனது செல்போனில் பதிவு செய்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டார். இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரவியதும் அது பக்தர்களின் கடும் எதிர்ப்பை சந்தித்தது. பலர் இந்த செயல் ஆலயத்தின் மரியாதைக்கு மாறானது என்று கண்டனம் தெரிவித்ததுடன் திருமலை திருப்பதி தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் காவல்துறை அந்த இளம்பெண்ணின் அடையாளத்தை கண்டறிந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்ட அந்த இளம்பெண் சமீபத்தில் ஒரு மன்னிப்பு வீடியோ பதிவு செய்தார். அதில் திருமலை திருப்பதி பக்தர்களிடம் மன்னிப்பு கோரியதுடன் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார். ஆனால் இந்த சம்பவம் சமூகத்தில் ஆலய மரியாதையை பாதுகாக்க வேண்டும் என்ற புதிய விவாதத்தை எழுப்பியுள்ளது. மேலும் ரீல்ஸ் மோகம் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்